இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோவோட ஃப்ரீக்வன்சி எப்பயுமே ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ட்ரெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் பீக் ஹவர்ஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து 15 செகண்ட்ஸில் வந்துட்டு 100 km/h ரீச் ஆயிருமா. ஸோ த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் நெட்ஒர்க் இது. அண்ட் ஆஸ்திரேலியாவோட ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரயில் நெட்ஒர்க்கும் கூட. ஏன்னா வந்து டிரைவர் இல்லாமல் போகிற ட்ரெயின் சிஸ்டம். பார்த்திங்கன்னா ட்ரெயின் டோர் ஓப்பன் ஆன உடனே வந்துட்டு மேலே வந்து லைட்ஸ் வந்துட்டு ரெட் ஆகிடும். ஸோ வந்து அப்படின்னா பேசஞ்சர்ஸ் உள்ளே போயிட்டுருக்காங்க, டோர் ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். 2 டோர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ட்ரெயினோட டோர், இன்னொன்று பிளாட்ஃபார்மில் இருக்கிற கிளாஸ் டோர்ஸு. க்ளோஸ் பண்ணும்போது 2 டோருமே ஒரே டைமில் தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நார்மல் ட்ரெயினை விட வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து வெயிட் பண்ணுற மாதிரியே எனக்கு இருந்தது. நீங்கள் இன்கேஸ் லாஸ்ட் மினிட்லாம் ஓடி வந்து ட்ரெயின் ஏற வர்றீங்க அப்படின்னா வந்துட்டு ஏற முடியாது. ஏன்னா ரெண்டுமே கிளாஸ் டோர்ஸ் வந்துட்டு டப்புன்னு க்ளோஸ் ஆகிடும். ஸோ வந்து அப்ரப்டாக வந்து பேசஞ்சர்ஸை ஸ்டாப் பண்ணிவிடும்.